வணக்கம். திருவாலப்புத்தூர் தமிழ் மேதை திரு டி.ஏ. கலியமூர்த்தி அவர்களுடைய 74வது பிறந்த தினம் இன்று. அதில் அவரை பற்றி சில செய்திகள் பரிமாறிக்கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. சாதாரணமாக ஒரு பிறந்த நாளுங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருத்தருக்கு பிறந்த நாள்னாக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் இப்போ கலியமூர்த்திக்கு பிறந்த நாளுங்கும் போது அதை சந்தோஷப்படுறதுக்குள்ள மனசு இல்லை. காரணம் என்னன்னாக்கா இப்போதான் இது 2வது பிறந்த நாள் இருக்கலாம். அவர் உயிரோடு இருக்கும்போது, அந்த பிறந்த நாள் இருக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பிறந்த நாள் வருதுங்கும்போது அதை சந்தோஷமாக கொண்டாட முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு. ஏன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அந்த நம்ம இன்னைக்கு தான் பிறந்தோம் அப்படின்ட்டு நினைக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிறந்தநாள் யாராக இருந்தாலும் சும்மா சாதாரணமாக உள்ளவங்களுக்கு கூட அந்த பிறந்தநாள் வரும்போது மனம் சந்தோஷப்படும். ஆனால் அன்னைக்கு உலகத்திலேயே தவிழ்க்கிட்டு ஒரு தனி இடத்த பிடிச்ச கலியமூர்த்திக்கு ஒரு பிறந்த நாளுங்கும் போது அது எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த 74 ஆண்டுக்குள்ள ஒரு பெரிய நிறைய சாதிச்சுட்டார். அதை தான் சொல்லணும். இப்போ நான் சொல்றது எப்படின்னா, ஒரு முழுமையான வித்வான். இன்னைக்கு தமிழ் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட சில பேர்ல அவர் ஒரு முழுமையான வித்வான்னாக்கா எல்லாத்துலேயும் ஒருத்தவங்க சில பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே தனியாக ஒருத்தரும் ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. கீர்த்தனிக்காவில் சூட்டப்பில் வாசிக்க வராது. 2வது ரொம்ப நல்லா இருக்கும், கையை பேசாது, கையை நாதம் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு குறைகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு எல்லாம் அமைஞ்சது, எல்லாமே அமைப்பு. எப்படின்னா அந்த கையை போடுற விதத்திலேருந்து, தவில வச்சுக்கிட்டு உட்கார்ற விதத்திலேருந்து, பார்க்குறதுல ஒரு ஈர்ப்பு சக்தி, எய்த்தாப்பில் உட்காந்து பார்க்குறவங்களோட ஆஹா என்னமா இருக்காரு அப்படின்ட்டு ஒரு அழகு, வாசிப்பு, உட்காரத்துலேருந்து ஒரு அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பு. அதெல்லாம் விட தாண்டி அந்த தொழிலில் இன்னைக்கு அவரோட முன்பாதிங்கிறது வேற, பின்பாதிங்கிறது வேற. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துல அவரோட வாசிப்போட லைனே அப்படியே மாறி ஒரு புதுமையான ஒரு சூழலை அவர் கொண்டு வந்து இன்னைக்கு உலகத்தில் தமிழ் வாசிக்கிற பிள்ளைங்கள்லாம் அவரை ஃபாலோ பண்ணாமல் இருக்கவே முடியாது. அவரோட ஐடியா எதனாச்சும் ஒன்று தன் அறியாமல் அதுக்குள்ளே வரும். அப்படி ஒரு அதான் சொல்லுவாங்கள்ல, வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னு சொல்றது அவருக்கு தான் அது பொருந்தும். இன்னைக்கு தமிழ் உலகத்தில் எனக்கு ஓரளவு என் வயசுக்கு நிறையா பார்த்துருக்கேன், நிறைய பெரியவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நீடாமங்கலம் அண்ணா பெரியவங்க, எங்கள் குருநாதர் ஆச்சாரியர்கள்னா நீடாமங்கலம் அண்ணன் சின்னவங்க, இப்படி பார்க்கப்படம்னாக்கா நிறைய பெரியவங்களெல்லாம் சிலர் இருக்காங்க. யாழ்ப்பாணத்தண்ண இப்படியெல்லாம் ஒரு பெரிய மாமேதைகள்லாம் இருந்தாங்க. அவங்க ஸ்தானத்துக்கு அப்புறம் இன்னைக்கு உள்ள ஒரு அதான் சொல்றேன், அந்த இதில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு கலியமூர்த்தி, தமிழ் உலகத்திற்கு தவிர்க்க முடியாதவர். எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் அவரோட ஞாபகம் எல்லாத்துக்கும் வரக்கூடியவர். அப்படி ஒரு அமைப்பு அவருக்கு. தமிழ் உலகத்தில் ஒரு பெரிய சாதனையாளர்கிட்ட சொல்லணும். சாதனை இன்னைக்கு இவ்வளோ பிள்ளைங்க எவ்வளோ பேர் நல்லா வாசிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு தமிழோட
முக்கியத்துவம் எங்கேயோ போய் நிற்கிது, வர 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 வளர்ந்து போய் நிற்க எல்லாரும் அப்படி அவ்வளோ அபரிமிதமாக வாசிக்கிறாங்க. அதுக்கு உறுதுணையாக தூண்டுகோலாக இருந்தவர் இன்னைக்கு கலிமுத்து. அவர் பாணி இல்லாமல் கூடுமான வரைக்கும் அதான் சொல்கிறேன், எந்த பிள்ளைகளாக அதைத்தான் அந்த பிள்ளைகள் அன்னிலேயே அந்த சொல்லு உழு எதிராச்சும் உண்டு அவர். ஏன்னாக்கா அப்படி ஒரு தமிழ் உலகத்தில் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. எனக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட சிச்சை பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். ஆனால் எனக்கும் அவருக்கும் தொடர்புங்கிறது 64 65லேருந்து எங்களுக்குள்ள ஒரு நானும் அவரும் அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவ்வளோ ஆத்மார்த்தமாக நாங்கள் 2 பேரும் இருந்திருக்கோம். அவர் வீட்டு விசேஷத்தில் நான் இல்லாமல் எல்லா விசேஷத்துக்கும் என்னை வாசிய சொல்லியிருக்காரு. அவ்வளோதுக்கு நான் தான் வாய்ச்சிருக்கேன். அவரோட சசியத்துவத்திலேருந்து அவர் இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு நான் தான் வாய்ச்சேன். அவங்க பிள்ளை சண்முகநாதனுக்கு கல்யாணத்தில் கூட நான் தான் வாய்ச்சேன் வரவேற்புக்கு. பாலாஜி கல்யாணத்தில் நான் வாய்ச்சேன், அவங்க அக்கா கல்யாணத்தில் வாய்ச்சேன். இது மாதிரி எல்லாத்துலேயும் என்ன இல்லாமல் இருக்காது. அந்தளவுக்கு நாங்கள் 2 பேரும் அந்தரங்கமாக பழகிற அளவுக்கு எங்களோட அப்படி ஒரு பழக்கத்தில் இருந்தோன்னு வச்சுங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அப்படி ஒரு மகா மேதையை இன்றைக்கி தமிழ் உலகத்தில் இழந்துட்டு நிற்கிறோம். இழந்தோம் உலகத்தில். தமிழுக்கு தனி பாணி, தனக்குன்ட்டு ஒரு தனி பாணி கொண்டு வந்து அப்படியே அதை சரதப்படுத்தி இன்னைக்கு தமிழ் உலகம் இருக்கிற வரைக்கும் அவர் பேரை மறக்க முடியாது. அப்படி ஒரு பெரிய ஒரு மகா மேதையோட இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க அந்த குடும்பத்தில் ஒரு சம்சாரம் ராணி, சண்முகநாதன், அவங்க பிள்ளைங்க, சம்சாரம் பிள்ளைங்க, பாலாஜி பிள்ளைங்க எல்லாத்துக்கும் இந்த நேரம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.